இந்திய அரசியலில் கட்சி தொடங்கி அதிகாரத்துக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தாத தலைவர்கள் இருக்காங்க. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கிட்டத்தட்ட 2 வருஷம் வரப்போகுது. இன்னொரு 2 மாதத்தில் 2 வருஷம் வரப்போகுது. மொத்தம் கிட்டத்தட்ட இப்போ 22 மாதம் ஆச்சு. 22 மாதத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தாமல் ஒருத்தன் கட்சியை நடத்துகிறான்னா உண்மையிலே அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். ஏன்னா தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் சும்மா எங்கே கூட வேணாலும் கேமராவை சொல்லுவாங்க, எங்கே வேணாலும் மைக்கு கொண்டு வைப்பாங்க. ஆனால் இவர்கிட்ட மட்டும் அந்த பப்பம் வேகலை. மைக்கு வந்தால் தான் அந்த வடிவேல்கிட்ட சிங்கமுத்து பூவை காட்டுவாப்புல, மதுரமல்லி 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 அப்படிங்கிற மாதிரி மைக்கு கொண்டு போனோடனே சரசரன்னு கண்ணாடியை சுற்றிடுறாப்புல. இங்கே ஏர்போர்ட்டை கொண்டு மைக்கு பாட்டினா ஹாய் பாய் சியூ நண்பா நண்பீஸ்ன்னு ஓடிடுறாப்புல. ஒரு இஷ்யூ வந்திருக்குங்க, இஷ்யூவாவது பத்திரிகையாளர் நடத்துவாருங்க அப்படின்னா இல்லை. ஒரு பிரச்சனையை கையாளுறதுக்கு பிரச்சனை முடிஞ்ச பிறகு ஏங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தாங்க தப்பு, அரசு தாங்க பழி வாங்கிருச்சு, சிஎம் தாங்க பழி வாங்கிட்டாரு, அதனால தாங்க எங்களுக்கு கட்சியை முடங்கி போயிருக்கு, அதுக்காவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவார். ஏன் பத்திரிகையாளர் சந்திப்பு வேண்டாம்யா, செட் பண்ணி ஒரு 10 பேரை உட்கார வச்சா பேசியான்னு பார்த்தா அதுவும் பேச மாட்டேன். நான் எதுவும் பண்ண மாட்டேன், நேராக கொண்டு போய் நீ சிஎம் உட்கார 23% ஒருத்தன் போட்டிருக்கான். அது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஜான் ஆரோக்கியசாமி சொன்னார்ல, அது 2%. அந்த 2 விழுக்காடு ஓட்டை வாங்குறதுக்கு தாவேக்கா திணறதா இல்லையான்னு பாருங்க. இந்த தேர்தல் தாவேக்கோட முதல் தேர்தல்னு பல பேர் சொல்றான், இதுதான் அவருடைய கடைசி தேர்தல்.